அழிவு வருதா, மவுத் வருதா, விலை கூடுதா, நோய் வருதா? இல்லா ஃபீ கிதாப், எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டு விட்டது. மக்கள் முஸ்லீம்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறீங்களோ தௌபா செய், அல்லாஹ் இடத்துல மீளுங்க, உம்மத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ مَا أَصَابَ مِن مُّصِيبَةٍ فِي الْأَرْضِ وَلَا فِي أَنفُسِكُمْ إِلَّا فِي كِتَابٍ مِّن قَبْلِ أَن نَّبْرَأَهَا إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ لِكَيْ لَا تَأْسَوْا عَلَى مَا فَاتَكُمْ وَلَا تَفْرَحُوا بِمَا آتَاكُمْ وَاللَّهُ لَا يُحِبُّ كُلَّ مُخْتَالٍ فَخُورٍ الَّذِينَ يَبْخَلُونَ وَيَأْمُرُونَ النَّاسَ بِالْبُخْلِ وَمَن يَتَوَلَّ فَإِنَّ اللَّهَ هُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ. சகோதரர்களே, கலா கதரை ஈமான் கொள்ளணும். எங்களுக்கு என்ன நடக்குதோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்குது, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபா, உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே. முசீபாண்டா கஷ்டத்துக்கு மட்டுமல்ல சொல்றது. அரபுல முசீபத் என்கிறது நல்லதுக்கும் சொல்றது முசீபத்து தான், கெட்டதுக்கும் சொல்றது முசீபத்து தான். பொதுவான வார்த்தை தான் முசீபத். ஆனா நாங்க இன்றைக்கு பாவிச்சிட்டோம் முசீபத் என்றால் கெட்டதுக்கு மட்டும். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின், உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே, ஃபில் அர்ض, பூமியிலே, வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு பஞ்சம் வருதா, அழிவு வருதா, மவுத் வருதா, விலை கூடுதா, நோய் வருதா? இல்லா ஃபீ கிதாப், எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டு விட்டது. உலகத்தில் ஒன்று புதுசா நடக்கிறது, எல்லாமே அல்லாஹ் இதில் எழுதிட்டார். இல்லா ஃபீ கிதாப்னா என்ன? லவ்ஹுல் மஹ்ஃபூத் எப்ப எழுதிட்டார்? 50,000 வருடத்துக்கு முன்னால். எப்ப எழுதிட்டார்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் வல் கலம், பேனை அல்லாஹ் படைத்தார். பேனையை படைத்து அல்லாஹ் எழுதிட்டார். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. கலம படைத்தான் அல்லாஹ், அப்பவே எழுதிட்டான். 2020ஆம் ஆண்டு இன்ன நோய் வரும், இத்தனை லட்சம் பேர் மௌத்தாகுவார்கள், எழுதிட்டான் சகோதரர்களே. அல்லாஹ் இதான் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்ض வலா ஃபீ அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாப் மின் கப்லி அன் நப்ரஅஹா, மின் கப்லி அன் நப்ரஅஹா, உங்களை எல்லாம் படைக்க முந்தி எழுதிட்டோம். எப்ப எழுதிட்டோம்? அப்ப எங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வருது, யார் புறத்திலிருந்து வருது? எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, யார் புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ். அல்லாஹ் சொல்றான், ரப்புடைய ரஹ்மத் உனக்கு கிடைக்கும். சொல்லிடு, அல்லாஹ்வின் புறத்தில் வேறொன்றும் பேசாது. இப்படி நடந்தா இப்படி நடந்திருக்குமே பேசாது. லவ் தஃப்தஹு அபுவாப ஷைத்தான், ஷைத்தாண்ட வாசலை திறந்துரும்.
அல்லாஹ் நாடுறது நடக்குது உலகத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்ன ذلك على الله يسير. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ்க்கு மிச்சம் லேசி, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக இலேசானது. لكي لا تعصوا على ما فاتكم لكي لا تعصوا. மனித சமூகத்தினர்களே, நீங்கள் கவலை அடையக்கூடாது. على ما فاتكم, உங்களுக்கு தவறிய ஒன்றுக்காக. ஒன்று இல்லாம போயிட்டு உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு உதாரணம், உங்களுக்கு காசு தரல, கவலைப்படாது. உங்களுக்கு ஊடி இல்லை, கவலைப்படாது. உங்களுக்கு காணி இல்ல, கவலைப்படாது. لكي لا تعصوا على ما فاتكم, தவறிய ஒன்றுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய நசியத்து. அதே சமயம் ولا تفرحوا بما آتاكم, உங்களுக்கு தந்த ஒன்றை வச்சு நீங்க பெருமடிக்கவே படாது. உங்களுக்கு ஒன்று இருக்குது, உங்களுக்கு 50 ஏக்கர் வெள்ளாம இருக்குது, உங்களுக்கு மனைவி அமைஞ்சிட்டு, உங்களுக்கு பிள்ளைகள் கிடைச்சிட்டு, சொத்து செல்வம் இருக்குது, இதை வச்சு பெருமடிச்சிடாது. ரெண்டும் செஞ்சிடாது. அப்ப துனியா இதுதான். لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. அல்லாஹ் பெருமை அடிப்பவனை, ஆணவம் கொள்ளக்கூடியவனை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். பெருமைப்படாது. ஏண்டா அது இருக்குது, இது இருக்குது, செல்வம் இருக்குது, பெருமையும் படாதீங்க, கவலையும் படாதீங்க. துனியா இது, ஏமாத்திரம் இது, கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். கண்ணை பொத்திடுவீங்க. சில நேரம் குடும்பமா மௌத்தாயிருவீங்க, சில நேரம் தனியா மௌத்தாயிடுவீங்க, சில நேரம் ஒரேடியா 1,00,000 பேர் மௌத்தாயிடுவீங்க, சில நேரம் முழு ஊருமே மௌத்தாயிரும் ஒரே அடியா. எதிர்பார்த்து வாழுங்க. இதுதான் துனியா. ஆகவே செலவழிங்க அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொல்லி கடைசியா அல்லதீன யப்கலூன வயஅமுரூன الناس بالبخل, யாரெல்லாம் கஞ்சர்களாக இருக்கிறார்களோ, அல்லதீன யப்கலூன, பகில் கஞ்சர்கள், வயஅமுரூன الناس بالبخل, மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுறார்களோ. செலவழிச்சிடாத, அல்லாஹ்க்கு கொடுத்துறாத, ரசூலுக்கு கொடுத்துறாத, கஞ்சர்கள். அல்லாஹ் சொல்றார், وَمَن يَتَوَلَّ فَإِنَّ اللَّهَ هُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ. وَمَن يَتَوَلَّ, உங்கள யார் புறக்கணித்து நடப்பீர்களோ, ஜகாத் இல்ல, சதகா இல்ல, ஹதியா இல்ல, வக்ஃப் இல்ல, சேர்த்து 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 என்னத்தை கண்டீங்க நீங்க? وَمَن يَتَوَلَّ فَإِنَّ اللَّهَ, நிச்சயமாக அல்லாஹ், هُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ, அல்லாஹ் தேவையற்றவர், புகழுக்குரியவர். குர்ஆன்ல சகோதரர்களே, இந்த கனியுன் ஹமீத் என்பது 3 இடத்துல வருது. இது ஒரு இடம். கனியுன் ஹமீத் என்றா ஒண்டது அல்லாஹ்க்கு தேவல், ஒண்ட சதக்கா அல்லாஹ்க்கு தேவல். கனியுன் ஹமீத். 2வது சூரா இப்ராஹிம் 8வது சூரா 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டீங்க. ஒரு பள்ளி இல்ல, ஒரு தொழுகையாளி இல்ல, பூமியில எல்லாரும் காஃபிர் நீங்க. அல்லாஹ் சொல்றார், فَإِنَّ اللَّهَ لَغَنِيٌّ حَمِيدٌ, அல்லாஹ் தேவையற்றவர். ஒண்ட தொழுக, ஒண்ட சுஜூத் அல்லாஹ்க்கு தேவை. 2வது. 3வது சூரா ஃபாத்திர் 35வது சூரா 15வது ஆயத், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ்,
நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவையானவர்கள், உங்களுக்கு அல்லாஹ் தேவை. வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தேவை, அல்லாஹ்க்கு நாங்க தேவை இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் தேவை. இய்யாக நஅபுது, அல்லாஹ் எங்களுக்கு தேவை, ஆனா அல்லாஹ்க்கு நாங்க தேவை. எவ்வளோ படைப்பிரிக்க அல்லாஹ்க்கு, ஆனா அல்லாஹ் பக்கம் பணிஞ்சு போகணும், அல்லாஹும் பக்கம் வளைஞ்சு போகணும். அல்லாஹ்வை நெருங்கிறது தான் எங்கட கடமை சகோதரர்களே. இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, வாழ்க்கையில கூட சந்தோஷப்படையும் கூடாதாம், கூட கவலைப்படையும் கூடாதாம். எனக்கு எல்லா துனியாவும் இருக்குது பெருமைப்படவும் படாது. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு நோயே, ஆரோக்கியம் இல்லையே என்று கவலைப்படவும் கூடாது. அல்லாஹ்வுடைய கலா கதர் தான் உலகத்துல நடக்கும். ஒரு மூமினுக்கு ரெண்டு நிலைமை தான், ஒரு மூமினுக்கு ரெண்டு நிலைமை தான். சந்தோஷங்கள் வரும் பொழுது ஷுக்ர் செய்யுங்க அல்லாஹ்க்கு, கவலைகள் வரும் பொழுது சபர் செய்யுங்க. இந்த ரெண்டு நிலைமைக்கும் அல்லாஹ் கூலிய தருவான். ஷுக்ருக்கும் கூலிய தருவான், சபருக்கும் கூலிய தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி அளவு அகலமான அந்த சொர்க்கத்தை தயாரிக்கும் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக.